இதுல என்ன வரப்போகுது எங்களுக்கு? எந்த லாபம் வரப்போகுதுங்க? நஷ்டம் தான் இருக்கு, லாபம் இல்லை. பெரிய ஒரு கண்டத்தை பிடிச்சி வந்து அரைக்கொத்தி அடிச்சு. அப்ப நம்மட இந்த அரசாங்கம் வந்து இப்படியான ஒரு விவசாயிக்கு வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லிதான் உண்மையிலே ஒரு கவலைக்கு இடமான ஒரு சம்பவம் தான். ஆமா. இப்ப அணுரயிர் அரசாங்கம் தானே வந்து இருக்கு. இப்ப அணுரயிர் அரசாங்கம் வந்து விவசாயத்துக்கு வந்து நன்மையை வந்து செய்யறாங்க. நாங்க விவசாயிகளை வந்து போடுவோம், விவசாயிகளை காப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் அவங்க ஆர்ஜே கணேசன். இது உங்கள் ஆர்ஜே கனி பிளாக்ஸ். நம்ம இந்த வீடியோல எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மட்டக்களப்பு மாவட்டம் திக்கோடை என்ற என்னுடைய ஊர்ல தான் நிக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம சேனல்லே வந்து வில்லேஜ் சீரிஸ் வந்து போய்கொண்டிருக்கு. வில்லேஜ் சீரிஸினுடைய எபிசோட் 1ல வந்து பார்ட் 1 பார்ட் 2 வந்து பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அந்த சப்போர்ட்ல வந்து நாங்க தெரிஞ்சு கொண்டோம். அதே போல வந்து வில்லேஜ் சீரிஸினுடைய 2வது எபிசோட் வந்து எங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி யோசிச்ச நேரத்துல இந்த காலப்பகுதியில வந்து நிறைய இடங்கள்ல வந்து வயல் வந்து அறுவடை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதன் நிமித்தமா வந்து இப்ப வந்து எங்கட வயலும் வந்து நாங்க அறுவடை செய்ய போறோம். அதே ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து காட்டினா என்ன, விவசாயினுடைய வலிகள் என்ன, வேதனை என்ன, இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில வந்து இப்ப வந்து நாங்க இந்த வேளாண்மைகளை வந்து அறுவடை செய்கிறோம். அது எப்படி இருக்கு என்றதை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவா வந்து தந்தா எப்படி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து வேளாண்மை செய்யறதுக்கு விருப்பம், ஆனா செய்து கொள்ள இயலாம இருக்கும். அதே போல வந்து வேளாண்மை அறுவடை செய்யறத வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்கும். அதை வந்து பார்த்துக்கொள்ள இயலாத மாதிரி இருக்கும். அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஒரு உணர்ச்சிகரமான ஒரு வீடியோவாகவும் சுவாரஸ்யமான ஒரு வீடியோவாகவும் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. வீடியோக்கு போகலாம். வீடியோ போறதுக்கு முன்னால எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க வந்து முதல்ல வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோக்கு போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. சரி மக்களே, நாங்க வந்து வயலுக்குள்ள வந்து வாட்டா வந்து போட்டுட்டு போக மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்ச காரணம் வந்து வயல்ன்றது வந்து ஒரு விவசாயிக்கு வந்து சோறு போடுற ஒரு கடவுள். அப்ப அதுல இருந்து வந்து நாங்க வந்து அதை மிதிச்சுட்டு போக மாட்டோம். அதால வந்து கலட்டி போட்டு ஒரு மரியாதையா வந்து நாங்க போவோம். அது மட்டும் இல்லாம இப்ப உங்களுக்கு வந்து பார்த்தாலே வந்து தெரியும், பின்னுக்கு வந்து நம்மளோட வயல்காரல், அதாவது வந்து பக்கத்து வயல்காரல் மாறாரு. அவற்றையும் வந்து நாங்க வந்து கதைப்போம். அவற்றையும் வந்து நாங்க கேட்க போறோம். எங்களுக்கு தெரிஞ்சதே வந்து அந்த வயலுக்குள்ள வந்து வயல் கடவுள் அப்படி இப்படி. ஆனா அவருக்கும் வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. அப்ப அப்படியான விஷயங்களையும் வந்து அவர்கிட்ட வந்து கேட்க போறோம். இப்ப நீங்க கேளுங்க, நம்ம வந்து வயலுக்குள்ள வந்து வாட்டா கலட்டி போட்டு போறோம். அதாவது வயலுக்கு போட காரணம் என்னன்னா, இது வந்து நமக்கு சோறு தார நிலம். இது நிலத்துக்கு வந்து மரியாதை கொடுத்து சிறப்ப காட்டி வழியா காட்டி போட்டு நம்ம உள்ள போறோம். அப்ப அதான் அப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் அவரு வந்து சொல்றாரு. அப்ப வயல்ன்றது வந்து ஒரு விவசாயிக்கு வந்து சோறு போடுற ஒரு கடவுள். அப்ப அதனாலதான் நாங்க வந்து வாட்டா வந்து கலட்டி போட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்ப ஒரு விவசாயிக்கு வந்து அறுவடை என்றது வந்து எப்பேற்பட்ட ஒரு விஷயம்? மகிழ்ச்சியானது. காரணம் என்னன்னா, அதுதான் நம்மளுக்கு கடன்கள் தீர்க்க வேண்டியது இந்த அறுவடை எல்லா கஷ்டத்தையும் தீர்க்குமா. அது இப்ப இடையில வந்து இந்த வெள்ளம் அனர்த்தம் ஏற்படுது. அப்ப அந்த நேரத்துல வந்து நீங்க என்ன நினைச்சு கொண்டீங்க? இந்த நேரத்துல என்ன நினைக்கிறேன், இது அவங்க வெள்ளம் அழிச்சு போட்டு நமக்கு ஒன்றும் இல்லை, இதோட முடிஞ்சு எல்லாமே வந்து முடிஞ்சு. அதான் விளக்கம். அதாவது வந்து இப்ப ஒரு விவசாயி வந்து மழை பெஞ்சாலே வந்து பயப்படக்கூடிய ஒரு சாட்சி கூறலாம் வந்து படுப்பான். நிம்மதியான வாழ்க்கை ஒன்று இல்லை விவசாயி அப்படின்னு சொன்னா. நீங்க ஏற்கனவே வந்து வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே வந்து போட்டிருந்த வீடியோல வந்து நம்மளோட தேவன் மாமா வந்து ஒரு அழகான முறையில வந்து விவசாயத்தை பத்தி வந்து கதைச்சிருந்தார். அதை போட்டதுக்கு பிறகு நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, விவசாயம் சார்ந்து வந்து கதைங்க தம்பி, விவசாயம் வந்து உண்மையிலே வந்து ஒரு ஆளினுடைய முதுகெலும்பா வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நாங்க இவற்றை வந்து கேட்போம் என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு விவசாயி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து படுக்கக்குள்ளேயும் வந்து தன் பிள்ளைகளை வந்து நினைச்சு பார்க்கானோ இல்லையோ, தான் செஞ்ச வயலை வந்து கட்டாயம் வந்து நினைச்சு பார்ப்பான். நினைக்காட்டியாம ஒரு விவசாயியாவே வந்து இருக்க பார்த்தான். மழை பெஞ்சாலும் வந்து நினைச்சு பார்க்கணும், கடுமையா வெயில் அடிச்சாலும் நினைச்சு பார்க்கணும். அப்படியான விஷயம். இப்ப உங்களோட வயலுக்குள்ள வந்து ஒரு பீடை வந்து தாக்கிட்டு நீங்க வந்து வார நேரத்துல பீடை வந்து தாக்குனா நீங்க வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன? இந்த தாக்குனா என்ன செய்யணும், என்ன அடிக்கணும், எப்படி அடிக்கணும், இந்த என்ன வாங்கணும். சரி, ஓகே. இப்ப சில இடங்கள்ல இந்த வயலை வந்து நாங்க பார்த்த வரைக்குமே வந்து அந்த பட்டமாய் அந்த அரைக்கொத்தி சொல்லுவாங்க. அரைக்கொத்தி, அந்த வெள்ளை பூச்சி வந்து அந்த பீடை வந்து தாக்குறத வந்து அரைக்கொத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது வந்து தாக்குது. அதுக்கப்புறம் என்ன அடிச்சா இன்னும் வந்து கூட வருது. அப்ப அதுக்காக வந்து இப்ப என்ன செய்யறேன், நம்மளுக்காக நஷ்டம் தான். அவ்வளவு வந்து இழப்பு தான். அந்த நெல்லு வந்து உண்மையிலே வந்து ஒரு ஒழுங்கான ஒரு நெல்லாவே வந்து வராது.
ஒரு சந்தைப்படுத்தலுக்கு வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாலுமே சந்தைப்படுத்தலுக்கு கொடுக்கல. அவ்வளவு வந்து பாலை உறிஞ்சது பதர் மட்டும் தான் இருக்கு. பதர் மட்டும் தான் இருக்கு. அப்ப பதரை வந்து நம்ம எப்படி வந்து கொடுப்போம்? அதுல அவ்வளவு அடிச்சு 3 மூடை 4 மூடை நெல் அவ்வளவும் போயிடுச்சு. அப்படியே போயிடும். அதை வந்து சந்தைப்படுத்தவும் வந்து இல்லாது வேற ஆட்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னாலும் வந்து கொடுக்கல. அப்படி ஒரு நிலைமையெல்லாம் வந்து இப்ப இருக்கும். நாங்க வந்து பார்த்த வரைக்குமே இப்ப உங்களுக்கு வந்து அந்த போன வீடியோல வந்து நாங்க சொல்லியிருந்தோம். அது வந்து இது வந்து குடலை அரிக்கானே அரைக்கொதி அடிக்கும். அதாவது வந்து நெல்லில இருந்து பால் வந்து மேலுக்கு ஊறி அந்த நெல் ஆகுறதுக்கு முந்தி வந்து பால் ஊறக்குள்ள வந்து அரைக்கொதி அடிக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாமே சரி. அப்படியே வந்து விழுத்தாட்டி விட்டுரும். தரமட்டமே ஆயிரும். அப்ப அப்படி கடுமையான மழை வந்து பெய்யும் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா வெள்ளாமை எல்லாம் வந்து கீழே வந்து மண் மூடி போட்டா வெள்ளாமை வந்து எழும்புறதுக்கு வந்து விடாது. அப்படியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. அப்ப உங்களுக்கு நீங்க ஒரு விவசாயி என்ற ரீதியில வந்து அறுவடை வந்து நடக்க போகுது, மகிழ்ச்சியா இருக்கு. அதை வந்து நீங்க எப்படி ஒரு வழிகாட்டணும்டா எப்படி ஒரு வழிகாட்டு? என்ன அறுவடை செய்யறதுன்னு உங்களுக்கு சந்தோஷம். அது நம்மளோட நெல் எடுத்து வீட்டுக்கு கொண்டு போறோமே என்ற சந்தோஷம், அந்த ஒரு சந்தோஷம் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து ஒரு ஆரம்ப கட்டத்துல வந்து வயலுக்குள்ள வந்து நீங்க நெல் வந்து விதைப்பீங்க தானே, அந்த நேரம் என்ன சொல்லி அப்படியே விதைப்பாங்க? ஒவ்வொரு ஆளும் வந்து ஒரு மீன் வந்து கரவலை வந்து இழக்கிறவங்க வந்து கடல் பாட்டு பாடுவாங்க. அதே போல வந்து நிறைய விஷயங்கள்ல இருக்கு. நெல் எறியும் போது என்ன செய்யுது, அதை பூமித்தாய் இதான் எல்லாத்தையும் பாதுகாக்கணும், இதான் எல்லாம் தரணும். ஒரு நம்பிக்கையெல்லாம் நெல் விதைக்கிறது, அந்த நம்பிக்கையை தான் நம்மளை காப்பாத்துறது வந்து இந்த பூமித்தாய். அப்ப இப்ப நாங்க வந்து வெள்ளாமை ஒரு நெல்லை வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா விதைப்பண்ண. அப்ப இந்த நிலத்தை நம்பித்தான் நாங்க வெள்ளாமையை வந்து விதைப்போம். அப்ப விதைச்சு வார நேரம் வந்து ஒவ்வொரு கஷ்டங்களையும் சொல்லி 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 சொல்லிதான் இது ஒரு பிள்ளையோட வழக்கம் அப்படின்னு சொன்னா தகப்பன் படுற கஷ்டம், தாய் படுற கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி வளர்த்தா மட்டும்தான் அந்த புள்ள ஒரு நல்ல ஒரு புள்ளையா வந்து வரும், நல்ல முறைக்கு வளரும், வளரும். அப்ப அதே போலதான் வந்து இந்த வெள்ளாமையை வந்து நாங்க விதைக்கக்குள்ளே வந்து அது வந்து எப்படி ஒரு நல்ல முறையில வந்து வளர்ந்து வரணும், எந்த ஒரு நோயும் வந்து பீடையும் வந்து தாக்கக்கூடாது, அதுக்குரிய சாப்பாடு கொடுத்து அதுக்குரிய மருந்து கொடுத்தா அது வந்து இன்னும் வெள்ளம் வந்து வளரும். அதாவது அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து விதைச்சித்தம் அப்படின்னு சொன்னா பூச்சிக்கு அதாவது புல்லு என்ன வந்து அடிக்கணும். அதுக்கப்புறம் அது ஒரு பசல் அறியும், அரைக்கொதி அடிக்கும் பட்டைப்பூச்சி 1008 பூச்சி இருக்குது வெள்ளாமை. அத்தனை பூச்சிக்கு வந்து நம்ம என்ன அதுக்கு ஒரு மருந்து தான் செஞ்சு அடிக்கும். ஆனா எல்லாரும் வந்து இப்ப பாக்குறாக்களும் கூட வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு வெள்ளாமையை வந்து விதைக்கிறோம், விதைச்ச உடனே ஒரு நெல்லுக்கு வந்து ஒரு 100 நெல் வருது. அப்ப விவசாயிக்கு வந்து லாபம் தானே வருது, எந்த இடத்துல வந்து கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா ஒரு விவசாயி ஒரு ஏக்கர் வயல் வந்து நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு எத்தனையோ ஒரு ஆயிரப்பட்ட எண்ணெய் வகை அடிக்கும், பசலை வந்து அடிக்கணும். அப்ப இப்படி நினைக்கிறவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல வாரீங்க? அதாவது இப்ப நம்ம வந்து விவசாயி நாம நெல்லை வந்து எறிஞ்சு கொடுத்தோம், அதான் வந்து ஐரபாடுல வளருது, அதுக்கு வந்து என்ன செய்யறாங்க வந்து அப்ப இந்த விவசாயி வந்து கஷ்டம் நஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்தை அதுக்குரிய மருந்து எல்லாம் போட்டு அந்த கஷ்டம் அந்த வளர்ச்சி நமக்கு இந்த வெள்ளம் தரலண்டா நமக்கு நட்டம் தான். அதான் நமக்கு நட்டம் தான். அப்ப நீங்க வந்து எதிர்பார்த்து ஒரு நெல் அறிகிறீர்கள், 100 நெல் லாபம் தானே நம்ம அறிகிறோம். ஆனா அந்த இடத்துல விவசாயியா நீங்க சொல்லுங்க, இந்த வேளாண்மை செய்கிறது வந்து லாபமா நஷ்டமா? நஷ்டம் இருக்கு, லாபம் இருக்கு. அதாவது அவங்க வந்து கும்பிடுற சாமிதான் வந்து எல்லாத்தையும் அவங்க தான் நம்மளை காப்பாத்தி தான் இருந்தோம். எல்லா விதத்துல வந்து லாபம் நஷ்டம் பார்க்கல, லாபம் இருக்கு நஷ்டம் இருக்கு. அதுக்காக வந்து நம்ம குறை சொல்லல பூமி. அதான் ஓகே. அப்ப நீங்க எந்த ஒரு நிலைமையிலையும் வந்து விவசாயத்தை விட்டுட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கீங்களா? இல்ல, அப்படி நினைச்சதே இல்லை. விவசாயம் தான் சாப்பாடு தார, அது எப்போதும் அதான் நமக்கு துணை. நாங்க வந்து முந்தி அந்த மாமாட்ட வந்து நாங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், விவசாயத்தை விட்டுட்டு வெளியில போறாங்களுக்கு நீங்க ஒரு பதில் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் வந்து சொல்லியிருந்தார், எல்லாத்தையும் விட மேலான ஒரு இது வந்து விவசாயம், நம்மளுக்கு சாப்பாடு போடுற தெய்வம் விவசாயம், அப்ப அதை வந்து விட்டுட்டு வெளியில போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்க வந்து அங்க தேவன் மாமாட்ட கேட்டு பாத்துனீங்க. அப்ப நாங்க வந்து கேட்டிருந்தோம் தானே, அதாவது வந்து விவசாயம் வந்து விவசாயத்தை விட்டுட்டு வெளிநாடு போறார்கள் வேற எங்கேயும் போறாங்களுக்கு வந்து நீங்க சொல்ற ஒரு கருத்து அப்படின்னு சொன்னா சொல்லி, விவசாயம் செய்ய தெரியாது, செய்யற முறைகள் தெரியாது, அதனாலதான் வெளிநாடு போறாங்க. விவசாயம் செய்ய தெரியா அதனால வந்து வெளிநாடு போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். கஷ்டங்கள் கூடினாலும் வெளிநாடு போவாங்க. அதாவது வந்து இதுல வந்து வருமானமே வந்து கொண்டு தெரியாது, ஆனா நஷ்டமும் வந்து கொண்டு அதுல வந்து சரி நமக்கு வெள்ளாம் சரியா வெளிநாடு பயணம் வெளிநாடு போதான் வேணும். சரி ஓகே. இப்ப அனுரைர் அரசாங்கம் தானே வந்து இருக்கு. இப்ப அனுரைர் அரசாங்கம் வந்து விவசாயத்துக்கு வந்து நன்மையை வந்து செய்யறாங்க, நாங்க விவசாயிகளை வந்து போடுவோம், விவசாயிகளை காப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க?
தெரியல அது என்ன மாதிரி இல்ல இப்ப தெரியும் இப்ப மானியங்கள் வந்து தருவாங்க அதே போல இந்த வெள்ளங்கள் அனர்த்தங்கள் ஏற்பட்டா அதுக்குரிய சேதங்கள் வந்து செய்யறாங்க அது முழுக்க வந்து உங்களுக்கு கிடைக்க பெற்றதா இந்த மாதிரி எங்களுக்கு இந்த முறை கிடைக்கல இந்த உங்களுக்கு வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டது ஆனா கிடைக்கல வந்து பதியம் பெறல கிடைக்கவே இல்லை அப்ப உரியாக்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து போய் சேரல இதான் விளக்கம் என்னன்னு சொன்னா அரசாங்கம் வந்து நிறைய செய்யுது அதாவது அனூர் அரசாங்கம் வந்து நிறைய செய்யுது ஆனா போய் சேர வேண்டிய ஆட்களுக்கு வந்து போய் சேருது இல்லை அங்க செய்யற ஊழியர்களாக இருந்தாலும் சரி ஊருக்குள்ள வந்து இருக்கிற பெரியவர்களாக இருந்தாலும் சரி அதை வந்து நியாயம் சார்ந்து வந்து ஒருத்தர் வந்து செய்யறாங்கல்ல அப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு சரி மக்களே இப்ப பார்த்தாலே வந்து தெரியும் உங்களுக்கு இறங்கி நிக்கிற அந்த அண்ணா வந்து சொல்றார் உங்களுக்கு சுத்தி காட்டுங்க கொஞ்சம் சுத்தி காட்டுங்க அப்பா இந்த பாக்குறது வந்து இவ்வளவும் வந்து அரைக்குத்தி தான் வந்து அடிச்சிருக்கேன் இதுதான் வந்து அரைக்குத்தி இதுல வந்து அடிச்சிருந்தா இதுல என்ன இருக்கு இதுல ஒன்றுமே இருக்காது வெறும் பதர் தான் இருக்கு பால் தான் உறிஞ்செடுத்து பால் உறிஞ்செடுத்தா ஒரு நெல்லுமே இருக்காது எல்லாம் பதர் இதை வந்து வேஸ்ட் ஆயிடுது பதர் இதெல்லாம் பதர் அப்படி மெஷின்ல பறந்து ஒரு கடைசி ஒரு அரவக்கட்டை அடிக்கிற நெல் வேஸ்ட் ஆயிடுது அப்ப இதுல எங்களுக்கு என்ன லாபம் பெற போகுது ஒரு லாபம் பெறாது இதுதான் நாங்க எதிர்பார்க்கறது தான் இப்படியான நஷ்டங்கள் வந்தா எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம் நான் இதை அரைவாசி நான் இப்பயும் அடிச்சு கொண்டா இருக்கேன் நடக்கும் நம்மளுக்கு முட்டை அடிக்கு உங்களுக்கு என்ன செய்யறாங்க உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும் சுத்தி காட்டுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கண்டத்தை பிடிச்சி வந்து அரைக்குத்தி அடிச்சு அப்ப நம்ம இந்த அரசாங்கம் வந்து இப்படியான ஒரு விவசாயிக்கு வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஒரு கவலைக்கு இடமான ஒரு சம்பவம் தான். ஆமா அப்ப பாருங்க இவருக்கு வந்து இந்த வயல் வந்து உங்களை எத்தனை இது வந்து ஒரு ஏக்கருக்குள்ள வந்து இந்த புலவுக்கையும் வந்து எப்படியுமே வந்து ஒரு அரை ஏக்கரை பிடிச்சி வந்து இப்படி வந்து நடந்திருக்கு ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அப்ப என்ன செய்ய போகுது இவங்க வந்து என்ன செய்ய போறாங்க இவங்களோட குடும்பம் வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா உண்மையாவே வந்து கவலைக்கிடமா தான் இருக்கேன். இப்ப ஒரு கண்டத்தை பிடிச்சி வந்து அடிச்சிருக்கு இந்த அரைக்கொத்தி என்றது இது வந்து அரசாங்கத்தால வந்து வரப்போறது இல்ல இது வந்து ஊராக்களால வந்து வரப்போறது இல்ல இது அதான் விஷயம். அதாவது இதை வந்து முழுக்க பாதிக்கிறது வந்து அவரை வந்து சுத்தி இருக்கிற ஒரு சமூகம் தான் வந்து பாதிக்கப்பட போகுதுன்னு. அப்ப உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் சுத்தி காட்டுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அரை ஏக்கரை பிடிச்ச மாதிரி இருக்கு. அப்ப இதுல என்ன மிச்சம் வரப்போகுது எதுவுமே வந்து மிச்சம் வந்து வாரன்றது வந்து கஷ்டம். ஆனா நல்லா வந்த வயது நல்லா வந்து இருக்கு இடையில வந்து அரைக்கொத்தி வந்து அடிச்சு மற்ற இந்த இது மண்ணால எல்லாம் வந்து மூடிப்பட்டு தண்ணி குடிச்சு மூடிப்பட்டது வெள்ளம் வந்து மூடிப்பட்டதுதான் அது. அப்ப வேஸ்ட் அவ்வளவுதான் இது மிச்சம் ஒன்று அடிக்கல கவலையா இருக்கு வேற ஒன்று கவலையா தான் சொல்றேன். வெளிநாட்டு மக்கள் பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குது இதுதான் வந்து அரைக்கொத்தி இப்பதான் விளங்குது விவசாயத்தை விட்டு நம்மளோட மக்கள் வந்து வெளிநாடு போறாங்க அப்படின்றது இதுல விளங்குனா விளங்கும் இதான் வெளிநாட்டு மக்கள் இதான் உணர்ந்தீங்கன்னா சரி ஊருக்குள்ள இருக்கிறாங்க தான். இனி ஒரு 15-20 வருஷத்துக்கு பிறகு ஒரு விவசாயியை கண்டுபிடிக்கவே பெரிய கஷ்டமா இருக்கு. இந்தியாவில வந்து அந்த பிரச்சனை வந்து இருக்கு. இந்தியாவில வந்து ஒரு பகுதியில வந்து ஒரு விவசாயம் செய்யறதுக்கு ஆட்கள் இல்ல. அங்க வந்து என்ன காரணம் அப்படின்னு பிளாட் போட்டு விற்கிறது ஏரிகளை மூடுறது அப்படியான சம்பவம். ஆனா இங்க வந்து அந்த சம்பவம் வந்து நடக்காட்டியுமே இந்த நோய் பீடைகள் வெள்ள அனர்த்தங்கள் அப்படியான காரணங்களால வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது. அரசாங்கம் வந்து தகுந்த முறையில வந்து செஞ்சாலுமே அது உரியாக்களுக்கு வந்து போய் சேருது. அப்ப இதெல்லாம் வந்து எங்க கொண்டு சேர்க்கிறது அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வந்து எங்க கொண்டு காட்டுறது என்ன நடக்க போறது இல்ல. அப்ப இப்படிதான் வந்து நடக்குது. அது மட்டும் இல்லாம இவர அடுத்த வயல் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முழுசாவே வந்து வெள்ளத்தால வந்து விழுந்து வச்சிருக்க வரம்புல பாதிக்கப்பட்டிருக்கு. வட்டி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா வரம்பு கட்டில வச்சிருக்காங்க. அங்கேயும் போய் வாங்க நீங்க வாங்க. இதுல என்ன வரப்போகுது எங்களுக்கு எந்த லாபம் வரப்போகுது இல்லை நஷ்டம் தான் இருக்கு லாபம் இல்லை. உண்மையா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க இந்த வீடியோ வந்து மேக் பண்ண வரல. உண்மையா எங்களோட வயல் வந்து வெட்டுவோம் பக்கத்துல அப்போ வெட்டுவோம் அப்படின்னு வந்தேன். அப்போ அந்த நேரத்தில் வந்து வேற வந்து கண்டனாங்க. அப்போ அவர் சொன்னார் இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து சமூகத்துக்கு காட்டுவோமே அப்படின்ற ஒரு காரணத்தால வந்து நாங்கள் வந்து எங்களோட வயலை வந்து பார்க்க வந்தோம். உண்மையிலேயே வந்து அப்படி ஒரு பாதிப்பு வந்து நடந்துச்சு. இப்படி இங்கே வாங்க இந்த வயலை வந்து பார்த்தா தெரியும். இதில் ஒரு 4 வெள்ளாம் இஞ்சால வந்துருக்கு. அதே போல் இஞ்சால ஒரு 2 வெள்ளாம் இருக்கு. அவ்வளோதான். இதெல்லாம் வந்து தண்ணியில் மூழ்கி வந்து சேதமாயிருக்கு. ஒரு வரவை மட்டும் இல்லை மொத்தம் 3 வரவை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையுமே வந்து இந்த தண்ணி கொடுத்து எல்லாம் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா வெட்டி கரையாத்தி இருக்கிறார். பார்த்தா அவங்களுக்கு தெரியுமா கரையாத்தி போட்டுருக்கோம். ஆனால் இதில் கரையாத்தி போட்டு இதை சாப்பிட தான் ஏன்னா விற்கிறது கொஞ்சம் விற்கல. இந்த எல்லாம் வந்து விற்கல ஏன்னு சொன்னா அவரும் வந்து
சில பழுதா வந்து பதாரு பதறாயிடுச்சு. இதை வந்து விற்கணும் அப்படின்னு சொன்னா விற்கல, யாருமே வந்து வியாபாரிகள் வந்து வாங்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க, பார்த்துட்டு தேவையான போயிடுவாங்க. இதை வந்து சாப்பிட்டாலுமே இங்க பாருங்க எவ்வளவு, இதை வந்து நெல்லை பாருங்க, நெல்லை காட்டுங்க, ரத்தின கருப்பு பூச்சிகள் வந்து அடிச்சு இந்த நெல் பாருங்க, இதெல்லாம் வந்து நோய் தான், எல்லாம் வந்து நோய். நெல் வாங்குறாங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா வந்து பார்ப்பாங்க, பார்த்து போட்டு சொல்லுவாங்க இது வந்து நோய் விழுந்திருக்கிற நெல்லுன்னு, அதை வந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி மக்களே, உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும், நாங்கள் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணணும்ன்ற ஒரு இதிலே வந்து வரல, ஐடியாவே வந்து இல்லை. இதுங்கிற வயல் வந்து வெட்டுறாங்க, அப்போ அதை வந்து உங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம் உண்மையா. ஆனால் வந்த இடத்துல இவரை வந்து சந்திச்சோம்னாங்க, சந்திச்சவர் வந்து சொன்னார், தம்பி எங்களோட வயல் வந்து முழுசா வந்து வெள்ளத்தாலையும் பாதிக்கப்படுது, அரைக்கொத்தியாலையும் வந்து பாதிக்கப்படுது, இதை வந்து வீடியோ எடுத்து நீங்க உங்களோட எந்த ஒரு வலைத்தளம் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க வந்து போடுங்க, மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இது வந்து வேற ஒரு என்ன ஒரு ஹெல்பிங் வீடியோவோ இல்ல வேற எதுவுமே இல்லை, எதுவுமே இந்த உதவி கேட்டு அனுப்பல. நான் இது வந்து நாங்க என்னன்னா ஒரு விவசாயி நாங்க ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம் அந்த வீடியோல, ஒரு விவசாயி வந்து அவரோட நிலையும் அதிலும் ஒரு புன்னகை அப்படின்னு சொல்லி, உண்மையாதான் இப்ப இப்படி ஒரு பாதிக்கப்பட்டிருக்கு, இதால வந்து நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமையில வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க. அப்ப இப்படி வந்து பார்த்தாலே வந்து தெரியும் உங்களுக்கு, இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாக்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இப்படி ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப நாங்க வந்து என்ன செய்யலும், இதால நாங்க வந்து உங்கள்ட்ட வந்து தெரியப்படுத்ததான் முடியுமே தவிர வேற ஒண்ணும் வந்து நாங்க செய்யல. அப்ப இப்ப அடுத்த முறை அரசாங்கத்தால வந்து வழங்கப்படுற மானியங்கள் அப்படியான விஷயங்கள் வந்து உண்மையில பாதிக்கப்படுறாங்களுக்கு வந்து போய் சேரும் அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சி. எங்களுக்கு தரணும் இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு இல்ல, உண்மையா பாதிக்கப்படுறாங்களுக்கு வந்து கொடுங்க. இப்படியான வெள்ளாமையில வந்து என்ன மிச்சம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப கடைசியா வந்து நாங்க வந்து இவருக்கு வந்து ஆறுதல் தான் வந்து சொல்லிடு, ஏன்னு சொன்னா இவர் வந்து எங்களோட பக்கத்து வயல் தான் வேற. அப்ப எங்கட வயல்லையும் வந்து அரைக்கொத்தி அடிச்சிருக்கு, நாங்க வந்து அதை வந்து காட்ட வரல. இவர வயலை வந்து பார்த்தோன்னே உண்மையா வந்து எங்களுக்கு வந்து என்னடா இந்த ஒரு 2 ஏக்கர் வயலை செஞ்சு போட்டு 1 ஏக்கர் வந்து அடிச்சுட்டா அந்த 1 ஏக்கர் வயலை வெட்டி அவர் எந்த கடனை வந்து கொடுப்பாரு அப்படியான விஷயங்களை தான் வந்து எங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்ப அதைத்தான் வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தி இருந்தோம். இது ஒரு வந்து உண்மையிலே வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம், ஒரு கவலையான ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறோம். அடுத்த முறையாவது, இந்த முறைதான் ஒரு அரசாங்கம் வந்து எதுவுமே செய்யல, அடுத்த முறையாவது செய்யறத வந்து ஒழுங்கா வந்து உரியாக்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து இந்த வீடியோ வந்து கேட்டுக்கொள்றோம். உங்களை வந்து சந்திச்சதுல வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி. வீடியோ பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு அரைக்கொத்தியண்டா என்ன, அதே போல ஒரு விவசாயி இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படியான விஷயங்கள் வந்து தெரிஞ்சு கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்க வந்து நம்புறோம். இது வந்து வெளிநாட்டுக்காரர்களுக்கு இந்த அரைக்கொத்தியானு தெரியாது என்றதான் அவங்களுக்கு வெளிப்படுத்தணும், இந்த பூச்சிகளை வெளிப்படுத்தும். இது அந்த நோய், வெள்ளாமை வைக்கிற நோய் என்று அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். இப்படித்தான் வெள்ளாமை சாகுது, இதெல்லாம் அரைக்கொத்தி. ஓகே, சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இவ்வளவுதான். வில்லேஜ் சீரிஸினுடைய 2வது வீடியோ வந்து எங்கட வயல் அறுவடை தான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நம்பி இருந்தோம். ஆனா வந்து இந்த வீடியோ தான் வந்து 2வது வீடியோ வரப்போது. 3வது வீடியோ வந்து எங்களுடைய வயல் அறுவடை நாளைக்கு நாளைக்கு அறுவடை வந்து நடக்கும். அந்த வீடியோ போடுறோம், அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து காட்டுறோம். இன்னைக்கு வந்து அண்ணனினுடைய வீடியோ அப்படின்னு சொல்லிதான் முடிய போகுது. சரி, அதை பாருங்க, இவ்வளவு ஒரு கஷ்டத்துக்கு மத்தியிலேயே ஒரு புன்னகை ஒன்று வருது. அப்ப நான் சொன்னது சரியா, இவ்வளோ ஒரு கஷ்டத்துக்கு மத்தியிலே, மின்னல்களுக்கு மத்தியிலே ஒரு சின்ன ஒரு புன்னகை வந்து ஒரு விவசாயிக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஏதோ ஒரு வகையில வந்து உங்களோட காட்டை வந்து டச் பண்ணி இருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஒவ்வொரு நாள் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். பாய்.